மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். லிபியாவினுடைய இராணுவ முதன்மை தளபதி ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவர்களுடைய மரணம் எப்படி பதிவாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துருக்கி நாட்டினுடைய அழைப்பை ஏற்று இவரும் இவருடன் 4 மிக முக்கியமான இராணுவ பட தளபதிகள் அடங்கிய குழு ஒரு விஜயத்தை மேற்கொள்றாங்க. அல்காராவில் இருந்து இவர்கள் பயணமான விமானம் புறப்படுது. புறப்பட்டு 40 நிமிடங்கள்ல இயந்திர கோளாறு காரணமாக குறித்த விமானத்தை தரையிறக்குவதற்கான ஒரு அனுமதியை இந்த விமானி கேட்டிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல இயந்திர கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்படுது. இதற்கு பிற்பாடு வெடிக்கும் சத்தத்தோடு இந்த விபத்து ஏற்பட்டதாகத்தான் சொல்லப்படுது. இந்த விபத்துல இராணுவ முதன்மை தளபதி ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் உட்பட 4 மிக முக்கியமான இராணுவ தரப்பை சேர்ந்தவர்களும் மரணமானதோடு இவர்களுடைய உடற்பாகங்களும் விமானத்தினுடைய பாகங்களும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதான செய்தியை சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது. இந்த இராணுவ தலைமை தளபதியுடன் யாரு பயணிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விபத்துல யார் யார் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவர்களுடைய ஆலோசகரும் தரைப்படையினுடைய தலைமை தளபதியும் பொது பணியாளர்களின் தலைமை தளபதியும் ஊடக அலுவலகத்தின் புகைப்பட கலைஞர் ஒருவரும் தான் இந்த விபத்துல மரணித்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. இப்போது இந்த விபத்துக்கான காரணம் முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுது. முகமது அலி அல் ஹத்தாத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1966 ஆண்டு பிறந்தவர். 1985 ஆண்டு இராணுவ கல்லூரியில சேர்ந்து பட்டம் பெற்றவர். 2011 ஆண்டு கட்டாஃபியினுடைய இராணுவத்திலிருந்து பிரிந்து கிளர்ச்சியாளர்கள் படையில் இணைந்து அதை செவ்வனே திட்டமிட்டு வழிநடத்தியதாகவும் சொல்லப்படுது. கட்டாஃபியினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து உலகத்தை விட்டு அவரை அனுப்பி வைக்கின்ற அந்த ஒரு புரட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. 2020 ஆண்டுதான் இராணுவத்தின் முதன்மை படத்தளபதியாக பதவி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தனது 59வது வயதில் தான் இந்த விபத்துல இவர் இறந்திருக்கிறாரு. எனவே இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இது குறித்த விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்படுது. இயந்திர கோளாறுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. விமான பயணங்கள் தான் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு உணர்ந்த அளவுக்கும் யோசிக்கிற அளவுக்கும் இப்போது விமான விபத்துகள் அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது. 2025 ஆண்டிலிருந்து டிசம்பர் 25 வரைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட 155 விமான விபத்துக்கள் நடந்திருப்பதாகவும் இதுல 548 பேர் மரணமடைந்த சம்பவமும் பதிவாக இருக்குது. இந்த விபத்துக்கான காரணங்களை பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயந்திர கோளாறு சம்பந்தமாக இடம்பெற்ற விபத்துக்கள் 21% என்றும், விமானியினுடைய தவறுகளால் நடந்த விபத்துக்கள் 50% என்றும், காலநிலை காரணமாக ஏற்பட்ட விபத்துகள் 11% என்றும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் உலக நாடுகளுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சவால் இந்த விமான விபத்துக்களை எப்படி தவிர்ப்பது என்ற ஒரு விஷயம்தான். மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். உலக அரங்குல கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில இந்தியாவில மட்டும் வன்முறைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. முஸ்லிம்களை எப்போதுமே நிந்திச்சு மத ரீதியாக துன்புறுத்தி பல்வேறு அடக்குமுறைகளை பயன்படுத்துகின்ற இந்த பின்னணியில இப்போது கிறிஸ்து மதத்தின் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இப்படியான அட்டகாசங்களை செய்யறதுக்கான முனை பொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போது வெளியே வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் தோரணங்கள், கிறிஸ்துமஸ் மரம், பண்டிகைக்கான அலங்காரங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வன்முறைகள் வெடித்திருக்கிறத பார்க்க முடிந்தது. டிசம்பர் 21 புதுச்சேரியில கரோல் பாடல் பாடிய பள்ளிக்கூட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாச்சு. RSS உறுப்பினர் ஒருத்தரை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. அதுவும் ஒரு கண் துடைப்பு தானே. 24 புதன்கிழமை புனித மேரி பள்ளிவாயலுக்குள்ள புகுந்தோ அங்கு கட்டப்பட்டிருந்த தோரணங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கான தயார் செய்யப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள்லாம் அடித்து நொறுக்கி தீயிட்ட சம்பவம் பதிவாச்சு. 25 வியாழக்கிழமை
ராய்ப்பூர் பிரதேசத்துல கிறிஸ்துமஸ் மரங்களும் கிறிஸ்துமஸ் தோரணங்களும் அலங்கார பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தி பல்வேறு வன்முறைகளை செய்திருந்த செய்தியும் பதிவானது. மத்திய பிரதேசத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஆராதனை, பிரார்த்தனை, கலாச்சார நிகழ்வுகள் நடந்த சந்தர்ப்பத்துல அதற்கு இடையூறு விளைவிக்கும் முகமாக பல்வேறு அடாவடித்தனங்கள் நடந்ததாகவும் பதிவாக இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு வெளியே அனுமான் சாலிசா என்று சொல்லப்படுகின்ற பக்தி பாடலை ஓதி வெளியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல RSS உறுப்பினர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியதும் பதிவாக இருந்தது. அனுமான் கடவுளை போற்றி படிக்கின்ற பக்தி பாடலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கும் அடாவடித்தனத்துக்கும் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக கிறிஸ்துவ சமூகம் முனைப்போட சந்தோஷத்தோட இந்த விழாக்கள்ல பங்கு பற்றுகின்ற சந்தர்ப்பத்துல தான் பயங்கரமான வன்முறைகளும் அடாவடித்தனங்களையும் RSS சேர்ந்தவங்க இப்படியான அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து இப்போது பிஜேபி அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட நடவடிக்கை எடுப்பதாக சொல்லுது. RSS சேர்ந்தவங்க இப்படியான அடாவடித்தனங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து இப்போது பிஜேபி அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட நடவடிக்கை எடுப்பதாக சொல்லுது. முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்க முடியாது என்பதை யதார்த்தமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, RSS என்ற ஆணி வேர்ல தான் பிஜேபியினுடைய அரசு ஆளுது. அதனால இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதை யதார்த்தமான ஒரு விஷயம். இவங்களோட சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும், அதை தவிர்த்து எந்த மதங்களும் இருக்கக்கூடாது என்ற ஒரு முனைப்போடு தான் செயல்படுறதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இந்துத்துவ தர்மங்கள் இப்படி இருக்கா, இந்து மதத்தின் தர்மங்கள் இப்படி இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதனுடைய தர்மங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் அஹிம்சை, சொல்லாலோ செயலாலோ யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்க கூடாது என்பது அதனுடைய முதல் தர்மம். தயா, தயா என்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து உயிர்களுக்கும் இரக்கம் காட்டுவது. ஷமா, பொறுமையும் மன்னிப்பும். இப்படியான தர்மங்களை உள்ளடக்கிய ஒரு இந்து மதத்தினுடைய பேர்னால இந்த RSS செய்கின்ற அட்டகாசம் இருக்குது. இந்த சம்பந்தம் இல்லை என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனா அரசியல் தேவைக்காக இந்து மதத்தின் பெயரால அரசியலை நடத்தி முடிக்கிறத பார்க்க முடியுது. அரசோட அடாவடித்தனங்களால இந்த அடாவடித்தனங்களால சிறுபான்மையா வாழ்கின்றவர்களுடைய எதிர்காலமும் மத நம்பிக்கையும் மத சடங்குகளும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த செய்தி குறித்து இந்தியாவின் ஊடகங்கள் எந்த ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிற மாதிரி தெரியல. யூடியூப்ஸ் எடுத்துக்கொண்டா யாருமே இதை பத்தி பேசுறதாக தெரியல. ஒரு சிலர் பேசிருக்கலாம், ஆனா பெரும்பாலான யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசுறதாக தெரியல. காரணம் என்னன்னா, RSS விமர்சிச்சுட்டா பொழப்பு நடத்த முடியாது என்ற யோசனையோ தெரியல. என்னதான் இருந்தாலும் எந்த மதமும் நிந்தித்தலையோ வன்முறையோ விரும்பல. எனவே இந்து மதத்தின் பெயரால் RSS காலகாலமாக இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து, இஸ்லாம் மதத்தை இலக்கு வைத்து இத்தனை ஆண்டுகளாக பல்வேறு அடாவடித்தனங்களை செஞ்சாங்க. இப்ப சிறுபான்மையாக வாழுகின்ற மற்ற கிறிஸ்தவ சமூகத்தின் மீது கட்டவிழ்க்க ஆரம்பிச்சிருக்காங்க என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை. அதை தாண்டி இந்தியா என்ற நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கிடையில கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் அவங்க வாழ்த்து செய்தியை கூறியிருந்தாரு. இவர வாழ்த்து செய்தி உண்மையாக இருந்தால் எதற்காக இவர் போஷித்து வளர்க்கின்ற RSS என்று சொல்லப்படுகிற அமைப்பினுடைய அடாவடிக்காரர்கள், அடிவருடிகள் எதற்காக இந்த காரியத்தை செஞ்சாங்கன்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. தலைவர் வாழ்த்து சொல்றாரு, நம்ம இதை பண்ணலாமா என்ற கேள்வி கூட அவங்களுக்குள்ள இல்ல. காரணம் என்னடா, அது ஒரு மரபுக்காகவும் சம்பிரதாயத்திற்கும் வாழ்த்து செய்தி சொல்வது உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மை அப்படின்னு ஒரு இனம் எந்த மதத்தை சார்ந்து வாழக்கூடாது என்பது அவங்களுடைய யதார்த்தமான ஒரு அடிப்படை கொள்கை என்பதனால இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உலக அரங்குல இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இந்த செய்தி பார்க்கப்படுது. கிறிஸ்துவ சமூகம் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இவங்களை எப்படியாவது குழப்பி வன்மங்களை கக்கி வன்முறைகளை தூண்டி விடுகின்ற கைகாரியங்களை செய்கிற ஒரு சூழல் தான் இப்போது உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமற்ற விடயம். மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.